பிராமணர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேச நான் இங்கே வரல. என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வுகளை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். வேறு எந்த பொய்யான தகவல்கள் இதில் நிச்சயமாக கிடையாது. ஒருத்தர் ரொம்ப அதிர்ந்து பேசலை, கெட்ட வார்த்தை பேசலை, ரோட்டில் அடிதடியில் இறங்கலை. இவங்க போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அதனாலே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் வெள்ளத்தோல். அதுக்கப்புறம் தெய்வம் சம்மந்தப்பட்ட குறியீடுகள் நெத்தியில் இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்தையில் மாலை இருக்கும். எப்போவுமே க்ளீனாக துவைச்ச, அதுவும் அயன் பண்ண ஷர்ட் பேண்ட்டு நீட்டாக போட்டிருப்பாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக இவங்க மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்மளால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருச்சு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதுனாலையோ இல்லை பகவத்கீதையில் குறிப்பிட்ட ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுறதுனாலையோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. நாம் எவ்வளோதான் மாமா மாமின்னு அன்பாக அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க நம்மளை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு தான் பேசுவாங்க. அப்படி தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டாலுமே நம்ம போனதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளித்து அதை தீட்டுன்னு நம்ம நின்ன இடத்த சுத்தம் பண்ணுவாங்க. அதுதான் இவங்க பழக்கம். அதை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நாம் அவங்கள தமிழர்கள்னு சொன்னால் கூட அவங்க நிச்சயமாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படின்னு அவங்க வித்தியாசப்படுத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அவங்க பேசுகிற பேச்சு, அதாவது ஸ்லாங்கு, அதில் இருந்தே அவங்க நாங்கள் தமிழர்கள் கிடையாது, நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படின்னு வித்தியாசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு அப்படின்னா ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கட்டின புருஷனை அண்ணா அப்படின்னுவாங்க. தண்ணியை இவங்க ஜலம் அப்படின்னுவாங்க. இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. இது பேச்சு மொழியிலே நாங்கள் வேறு தமிழர்கள் கிடையாது அப்படின்னு அவங்க ஒவ்வொரு செய்கையிலையும் சொல்லி வித்தியாசப்படுத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் அவங்களுக்காக உயிரையே கொடுத்தாலும் அவங்க நிச்சயமாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க. அதனால் தமிழர்கள் பிராமணர்கள்கிட்ட போய் உறவாடணும் அப்படின்னு தயவுசெய்து மனதளவுலையும் கூட நினைக்காதீங்க. அவங்கள விட்டு ஒரு 10 அடி தள்ளியே நில்லுங்க. ரெண்டாவது, இதுக்கப்புறம் வர வீடியோ தமிழர்களை பற்றி அவங்க எவ்வளோ ஒரு வன்மத்தோட மனசில் நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ள பதிவு தமிழ் காப்பி கேட் சாங்ஸ் யூடியூப் சேனலோட பதிவு. இவர் பிராமணன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதாவது எப்போவுமே தமிழர்களை இவர் இழிவுபடுத்தி தான் வீடியோவை போடுறார். சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும். இது நம்ம ஒரு வருஷம் பின்னாடி போய் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது தமிழர்களை எவ்வளோ மட்டமாக பேசியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. நீங்களே பாருங்கள். இது இந்த வரட்டி தட்டுறது நல்லா கவனிங்க. இந்த பாறை கிடைச்ச இடத்துல செவுத்தில் பாறையில் எல்லாம் இன்றைக்கும் கிராமத்தில் வரட்டி தட்டி வைப்பாங்க. அந்த பழக்கம் அங்கேருந்து தான் வந்திருக்குதுங்கிறதுக்கு இது பலத்த ஆதாரம். என்ன தமிழ் பெண்கள் மாதிரியே இல்லையே, நீக்கிற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் கலப்பு தான். ஆடு மாடுங்க மாதிரி, இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தோளில் துண்டு போடுறது நல்லா கவனிங்க. அவன் போட்டுட்டு உட்காந்துட்டு குச்சியை வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். இந்த துண்டு போடும் பழக்கம் தமிழ்நாட்டில் தோன்றியது கிடையாது. அந்த சம்புரு இனத்திலிருந்து அங்கேருந்து ஓடி வந்தவங்கிட்டேருந்து இந்த தென்னிந்தியா முழுக்க பரவனது இந்த துண்டு போடுற பழக்கம். பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தான் இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். இதுதான் உண்மை வரலாறு. பாருங்கள், கடைசியில் முடிக்கும்போது தமிழ்நாட்டு அப்படின்னு ஸ்ட்ரக் ஆகி போச்சு. அங்கே ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்ல வந்தான். தமிழ்நாட்டு அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை, ஆபாசமான வார்த்தையை சொல்ல டக்குன்னு அப்படியே தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வந்தது. அப்படியே பயந்து போய் தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். ஏன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு அவன் மனசில் எவ்வளோ வன்மம் இருந்தால் அந்த வார்த்தை வருது. சரி, யூடியூப்பில் வந்துடுச்சா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு டக்குன்னு மாற்றிட்டான். தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்தது தமிழ்நாட்டு மக்கள்னு மாற்றிட்டான். பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா ஆடு மாடு தெருநாய்கள் மாதிரி எல்லாம் கலப்பு தான் அப்படின்னு அடித்து விட்றான். இப்போ ஆடு மாடுலாம் ஒன்றோட பல உறவு கொள்ளும். அதே மாதிரி தெருநாயோட ஒரு நாயோட பல நாய் உறவு கொள்ளும். இவன் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடு தெருநாய் மாதிரி
எல்லாம் கலப்பு தான் அப்படின்றான். அதாவது இவனே சொல்கிறான், நீங்களே கேட்பீங்க, நீக்ரோ வந்து கருப்பாக இருக்காங்களா, ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லையே அப்படின்னு இவனே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இவனே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடு தெருநாய் மாதிரி எல்லாம் கலப்பு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? திரும்ப போடுறேன், நீங்கள் கேளுங்க. என்ன தமிழ் பெண்கள் மாதிரியே இல்லையே, நீக்ரோ மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடுக்கு மாதிரி இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் கலப்பு தான், ஆடு மாடுக்கு மாதிரி இந்த தெருநாய்க்கள் மாதிரி கலப்பாகி போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வீடியோவில் வந்து முகம் காமிக்கல, எந்த ஊரில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் வீடியோவில் பேசும்போது தலை உச்சி குளிந்து, அதாவது தமிழர்களை வந்து மட்டம் தட்டி பேசுகிறேன் அப்படின்னு உச்சி குளிந்து தன்னோட இனத்தை தான் யார் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன்றது தன்னை அறியாமல் வார்த்தையை விட்டுறான் தெரியாமல். அதை நீங்களே கேளுங்க. பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள். பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா இன்னும் இந்த கதியில் தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள்.